டைட்டானிக் மூவியோட லவ் ஸ்டோரி கேட்டு எத்தன வாட்டி புல்லரிச்சு போயிருப்போம். ஆனா உண்மையான டைட்டானிக்கோட லவ் ஸ்டோரி கேட்டுருக்கீங்களா? ஆமா. உண்மையான டைட்டானிக்கோட ஓனரான மேசி அப்படின்றவரு குழந்தைங்களும், பெண்களும் லைஃப் போட்ட ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு லைஃப் போட்ட யூஸ் பண்ணவே இல்ல. அவரு ஏற மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க ஒய்ஃபும் ஏறாம 2 பேரும் டைட்டானிக்கோட அந்த டெக்ல நின்னு கைய நல்லா விரிச்சு அப்படியே கடல ரசிச்சுக்கிட்டே வந்து இறந்து போயிட்டாங்க. டைட்டானிக் மூவில கூட ஜாக் வந்து இறந்து போயிருவாரு. ரோஸ் வந்து அத்தன குழந்தைங்கள பெத்து ஜாலியா தான் இருந்தாங்க. ஆனா இங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து தங்களோட லவ்‌க்காக தங்களோட உயிர விட்டுட்டாங்க. மிகப்பெரிய ஐஸ்பர்க் மேல இவ்ளோ பெரிய கப்பல் மோதி ஃபர்ஸ்ட் டைம் உலகத்திலே வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஏன் இவங்க அந்த ஐஸ்பர்க்க பார்க்கல அப்டின்னா, பைனாகுலர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு லாக்கர்ல வச்சு, இது யூஸ் ஆகாது. ஏன்னா இவ்ளோ சேஃப்டியான கப்பல் தானே அப்டின்னு சொல்லி பூட்டி சாவிய எடுத்துக்கிட்டாங்க. அந்த சாவியும் வந்து தொலைஞ்சு போச்சு. டைட்டானிக்ல அதிகமா இறந்தவங்க, அதுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஊழியர்கள் தான். அதுல ஒரு ஜப்பான் ஊழியர் வந்து தன்னோட உயிர காப்பாத்தி கரைக்கு திரும்புனதுனால, அவர ஒரு ஏமாற்றுக்காரர் அப்படின்னு வாழ்நாள் ஃபுல்லா வந்து தூற்றுனாங்க. ஏன் வந்து அந்த பயணிகளோட இறக்கலன்ற ஒரே காரணத்துக்காக. எப்பேர்ப்பட்ட உலகமடா இது!